கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த காலத்திலே நாம் பின்னோக்கி பார்க்கும்போது, உலகத்திலே நமக்கு யாரும் நிரந்தரமான அன்பு இல்லைங்க. ரொம்ப அன்பா இருக்கவங்க இறந்து போயிருவாங்க. இல்லை அன்பாக இருக்க மாட்டாங்க, நடிப்பாங்க. போலியான அன்பு நம்மளை வேலை வாங்குவார்கள். வேலை வாங்குவதற்காக நம்மளிடம் சில அன்பு காட்டுற மாதிரி நடிப்பாங்க. அதாவது உலகத்தில் நமக்கு போராட்டமும் பிரச்சனையும் ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. இதில் வியாதி, நடுவில் வறுமை, நம்மளை சில இடத்துல நாம் படிக்கிற வேதனையெல்லாம் பார்க்கும்போது, இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் ஐயா, என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வருது இல்லையா? அப்போ தான் இந்த பாட்டை நான் எழுதினேன். வறுமையா போதகரே, வந்து என்னை அழைத்து செல்லும். உலகத்தை நான் வெறுத்து விட்டேன், உம்மிடம்தான் வந்து உள்ளேன். உலகத்தை நான் வெறுத்து விட்டேன், உம்மிடம்தான் வந்து உள்ளேன். பாருமையா போதகரே, வந்து என்னை அழைத்து செல்லும். உலகத்தில் அன்பு இல்லை ஐயா, உம்மிடம்தான் இருக்குதையா. உலகத்தில் அன்பு இல்லை ஐயா, உம்மிடம்தான் இருக்குதையா. வறுமையா போதகரே, வந்து என்னை அழைத்து செல்லும். உலகத்தை நம்பி வாழ்ந்தேனையா, உள்ளதும் என்னில் போனதையா. உலகத்தை நம்பி வாழ்ந்தேனையா, உள்ளதும் என்னில் போனதையா. வறுமையா போதகரே, வந்து என்னை அழைத்து செல்லும். அப்பா, நான் உம்மை நம்பி வந்து உள்ளே ஏற்றுக்கொள்ளும். அப்பா, நான் உம்மை நம்பி வந்து உள்ளே ஏற்றுக்கொள்ளும். வறுமையா போதகரே, வந்து என்னை அழைத்து செல்லும், அழைத்து செல்லும். நன்றி.